மீனாட்சி, நான் மாயாரம் போயிருந்தப்போ பார்த்தேன். பக்கத்தில் தானே சினிமா கொட்டாய் இருக்குது. அங்கே ஒரே கூட்டம்டி. புது படம் புது படம்னுட்டு எல்லாரும் போகிறாங்க வராங்கடி. அது என்ன படம்டி அது? காத்தமுத்து, மாயாரத்தில் ஏதோ ஒரு படம் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்குதாம்ல. அது என்ன படம்டா? நம்ம பக்கிரி அம்மா அக்கா வந்து சொன்னிச்சு. நான் உன்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன்டா. அந்த படத்து பேர் பராசக்திமா. அதில் சிவாஜி, சஹஸ்ராமம், எஸ் ராஜேந்திரன், ரஞ்சினி எல்லாரும். அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குமா. நானும் என் ஃப்ரெண்டும் 3 தடவை அந்த படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். காத்தமுத்து, நீயும் மாணிக்க வாத்தியார் பையனும் உன்னோட சிநேகித பசங்களும் சேர்ந்து பார்த்த சாரதிக்கிட்ட சொல்லி அந்த பராசக்தி படத்தை எடுக்க சொல்லுங்கடா. அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி உடனே எடுக்க சொல்லுங்கடா. வீரப்பா புள்ள எடுத்துடுவாருடா. பொறையாறு டாக்கீஸுக்கு வர சொல்லுங்க. அம்மா, நீங்கள் சொன்னது போல பார்த்த சாரதிக்கிட்ட சொல்லி அவங்க அப்பா பராசக்தி படத்தை பொறையாறு டாக்கீஸுக்கு எடுத்துட்டாருமா. நீங்கள் எல்லாரும் போய் அந்த படத்தை பார்த்துட்டு வாங்க. மீனாட்சி, நம்ம இப்போ படத்துக்கு போக வேண்டாம். கடைசி நாள் அன்னைக்கு போவோண்டி. அப்போ தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும். எனக்கும் யானை கால். எதிர் பெஞ்சி மேலே காலை தூக்கி நான் வச்சிட்டேனாக்கா எதிர் பெஞ்சியில் குந்தி படம் பார்க்குறவ என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவா. அதனால் கடைசி நாள் அன்னைக்கு நம்ம போவோண்டி சினிமாவுக்கு. மீனாட்சி, நான் சினிமாவுக்கு கிளம்பி வந்துட்டேன். நீயும் சீக்கிரமாக கிளம்பி வாடி. இந்த ரயிலடி வழியாக போயிடுவோம் சீக்கிரமாக. நம்ம சினிமாவுக்கு போகிறோமேன்னு புது புடவை கட்டுனேன். இது நல்லா இருக்காடி புடவை? இது போன தீபாவளிக்கு எடுத்த புடவைடி. அப்பாடி, ரயிலடி பாதை வந்துட்டோண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சினிமா கொட்டாய்க்கு போயிடலாம் நம்ம. வா வா. பாதையை பார்த்து வாக்கா. ஒரே பள்ளமாக இருக்கு. இருட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்தே வாரேன். நான் வந்துடுவேன். ஐயோ மீனாட்சி, திரும்பி பாருடி. நான் கீழே விழுந்துட்டேன்டி. ஐயோ, வந்து தூக்குடி. என்ன தூக்கு. அக்கா, உங்களை பார்த்து தானே நான் வர சொன்னேன். நீங்கள் பாட்டுக்கு அலட்சியமாக வந்து இப்போ குழியில் விழுந்துட்டீங்களாக்கா. யாரை விட்டு தூக்குறது? அதோட யாரோ வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் நேரம் இருங்கக்கா. நான் அவங்கள விட்டு உங்களை தூக்க சொல்கிறேன். ஐயா, நானும் இவங்க அக்காவும் படம் பார்க்க வந்தோம் ஐயா. அவங்க வர்ற வழியில் ஒரு குடியில் கால் தடிக்கு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்கள வந்து தூக்கி விடுங்க ஐயா. வாங்க ஐயா. தம்பி, சமயத்தில் வந்து என்னை தூக்கி விட்ட. சரி, நாங்கள் சினிமாவுக்கு போகிறோம். நீ உன் வேலைக்கு போ தம்பி. அம்மா, நீங்க இப்ப சினிமாவுக்கு போக முடியாது. அம்மா, இடைவேளை விட்டு படம் திரும்ப போட்டுட்டாங்கம்மா. நீங்கள் படம் பார்க்க முடியாது. வாங்க, உங்கள் வீட்டு வரைக்கும் வந்து நான் உங்களை விட்டுட்டு வாரேம்மா. வாங்க. வந்து எங்கள் வீடு வந்துடுச்சு. போயிட்டு வாரோம். ரொம்ப நன்றி உங்கள் உதவிக்கு. அப்பா, நீங்கள் சிங்கப்பூரில் இருக்கும் பொழுது அம்மாவும் இந்த ஆத்தாவும் சினிமாவுக்கு போய் ரயிலடி ரோட்டில் இந்த ஆத்தா கீழே விழுந்து போலீஸுக்காரரு தூக்கி
நீங்கள் சினிமாவுக்கு நேரம் ஆயிடுச்சு, சினிமாவை நம்ம பார்க்க முடியாதுன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுட்டு போனாருப்பா. அதனால் என்ன, மாயாரம் போனோன்னாக்கா பேசும் படம் புஸ்தகம் வாங்கிட்டு வந்து கதை வசனம் உங்களுக்கு நான் அதை படித்து காட்டுறேன். அதில் தெரிஞ்சுக்கலாம் அந்த படத்தோட கதையை பற்றி. கவலைப்படாதக்கா, நான் வாங்கிட்டு வரேன். இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த பொங்கல் வாழ்த்தினையும் புத்தாண்டு வாழ்த்தாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம். கூகுள் நிறுவனத்தினருக்கும் யூடியூப் நிறுவனத்தினருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவுக்கு பேராதரவு தர வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் நாங்கள் அடிக்கடி வீடியோவில் தொடர்பு கொள்ள முடியும். வணக்கம். எங்களுடைய நடிப்பு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் பண்ணவும். மனமார்ந்த நன்றி. பொங்கல் வாழ்த்தினையும்